ரைட். இப்போ 18வது MCQ 2021 ஃபர்ஸ்ட் டேர்மில் இதில் சொல்லப்படுவது n சமன் 3 ml சமன் மைனஸ் என்ற சக்தி சொட்டன் ஒரு அணு தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் உண்மையற்றது, அதாவது பிழையானதுக்கு பிழையானது பிழை. இதில் வந்துக்கிட்டு தரப்பட்ட தரவு n சமன் 3 ml சமன் -1. தெரியும் n சமன் 3 என்று சொன்னால் அது பிரதான சக்தி மட்டத்தை குறிக்கும். இந்த சக்தி சொட்டன் 4 இருக்கி ஒன்று முதன்மை சக்தி சொட்டன், அவரை நான் n என்று குறிப்பேன். அடுத்தது உபசக்தி மட்டம் L, Lல வந்துக்கிட்டு S, P, D, F ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெருமானம் கூறப்பட்டிருக்கி. Sக்கு 0, Pக்கு 1, Dக்கு 2, Fக்கு 3. அடுத்தது ML என்று சொல்றது வந்துக்கிட்டு ஒவ்வொரு உபசக்தி மட்டத்திலையும் அந்த குறித்த ஓபிட்டல்ல சரியாக குறிக்கிறது தான் நாங்கள் அந்த ML பயன்படுத்துவோம். இப்போ எஸ்ஸில் வந்துக்கிட்டு ஒரே ஒரு ஓபிட்டல் இருக்கும் கோள வடிவத்தில், அது 0. Pல எங்களுக்கு 3 ஓபிட்டல்கள் காணப்படும், 0, +1, -1 பெருமானங்களில் இந்த ஓபிட்டல்கள் இருக்கும். D உபசக்தி மட்டத்தில் 5 ஓபிட்டல்கள் இருக்கும், 5 ஓபிட்டல்கள் இருக்கும், +1, +2, -1, -2. அதே போல் Fல 7 ஓபிட்டல்கள் காணப்படும். 2, 3, 4, 5, 6, 7. 0, +1, +2, +3, -1, -2, -3 இவ்வாறு காணப்படும். அடுத்தது MS வந்துக்கிட்டு +½ -½ பண்ணிருக்கும். அதாவது அந்த சுழற்சி திசை அடிப்படையாக கொண்டு இந்த உதாரணத்துக்கு இந்த p ஓபிட்டல் எடுத்தோம்னால் இந்த 0 என்ற ஓபிட்டலில் ஒரு எலக்ட்ரான் இந்த திசையில் காணப்படும், இன்னொரு எலக்ட்ரான் இந்த திசையில் காணப்படும். இது +½ என்றால் வேறு -½ வேறு +½ என்றால் -½ அப்படி நாங்கள் போட்டுக்கொள்ள முடியும். இப்போ கேள்விக்கு போவோம். கேள்வியில் வந்துக்கிட்டு n சமன் 3 என்றால் 3வது பிரதான சக்தி மட்டம் 3. அடுத்தது எல்ட பெருமானம் தரப்படலை, அது எஸ்ஆ, பிஆ, டிஆ, எஃப்ஆ எங்களுக்கு தெரியாது. ஆனால் பிரதான சக்தி மட்டம் 3 என்று சொன்னால் நான் சொல்லலாம் அவர் ஒன்று 3s ஆக இருக்கலாம், இல்லாட்டி 3p ஆக இருக்கலாம், 3d ஆக இருக்கலாம். இதை தவிர்த்து அவருக்கு வேறொரு ஆப்ஷன் ஒன்று கிடையாது. அவை ml சமன் -1 என்று சொன்னால் mlல -1 வந்துக்கிட்டு pக்கு இருக்கி, dக்கு இருக்கி, fக்கு இருக்கி. ஆனால் f என்ற ஆப்ஷனுக்கு நான் போக இயலாது. என்ற 3 உபசக்தி மட்டங்கள் தான் காணப்பட போகுது 3வது பிரதான சக்தி மட்டத்தில். ஆகவே நான் எஸ்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவர் ஒரு 3p இல்லாட்டி 3d என்ற ஒரு முடிவுக்கு போகலாம். இப்போ கேள்வி போகிறேன். இம்மூலகாணு ஆவர்த்தன அட்டவணையில் 3ஆம் ஆவர்த்தனத்திலேயே இருக்கும். இப்போ 3ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய ஆட்கள் வந்துக்கிட்டு சோடியத்தில் இருந்து ஆரம்பித்து குளோரின், ஆர்கன் வரையும் போவேன். சரியோ? இப்போ நான் 4ஆம் ஆவர்த்தனத்தில் பொட்டாசியம், கால்சியம் ஆக்களை குறிப்பிடலாம். இங்கே 4s1 4s2 என்று இலத்திர நிலை அமைப்பு முடிவடையும். ஸ்கெந்தியம் இருக்கிறதே, ஸ்கெந்தியத்தின் இலத்திர நிலை அமைப்பு 21. அவர் 4s2 3d1 என்ற ஒரு இலத்திர நிலை அமைப்புடையவராக இருப்பார். அவை 3dயில் வந்துக்கிட்டு 4ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள ஆக்கள் வந்துக்கிட்டு 3dயில் நிரம்பக்கூடிய ஆக்களாக இருப்பாங்க. அப்போ 3dயில் நிரம்பி போகிற டைமில் அந்த இந்த -1 பெருமானமுடைய ஓபிட்டல்லையும் என்னெல்லாம் சில மூலகங்களுக்கு இலத்திரன்கள் இருக்கலாம். அப்போ அந்த அணு கட்டாயம் 3ஆம் ஆவர்த்தனத்துக்குரியது என்றது பிழை.
டியிலையும் -1 வரும் 3D ஆக இருப்பதற்கும் ஆப்ஷன் இருக்கு. அப்போ -1 வாரத்தால் அவர் 4ஆம் அல்லது வேறு ஆவர்த்தனங்கள் 3Dயில் நிரம்புறதால வேறு ஆவர்த்தனங்கள் 3ஆம் ஆவர்த்தனத்தில் தான் இருக்கணும் என்ற ஒரு அவசியம் இல்லை, வேறு ஆவர்த்தனத்திலையும் காணப்பட முடியும். சரியா? அவை ஏ கூற்று பிழை, ஏ கூற்று பிழை. பி கூற்று இது டி தொகுப்புக்குரிய மூலக அணுவாகும். பி கூற்றும் சி கூற்றிலேயும் ஒரு மயக்கம் உண்டு இருக்கு. என்னன்னா பி கூற்று செல்லுது டி தொகுப்புக்குரிய மூலக அணுவாகும் என்று செல்லுது, சி செல்லுது பி தொகுப்புக்குரிய மூலக அணுவாக இருக்கலாம் என்று சொல்லுது. மூலக அணுவாகும் என்று சொன்னால் கன்ஃபார்ம் பண்ணி செல்லுது, இருக்கலாம் என்றால் மேபி இருக்க முடியும், இருக்காமையும் இருக்கலாம். இப்போ டி தொகுப்புக்குரிய அணுக்கள் வந்துக்கிட்டு இறுதி வலுவளவு இலத்திரன்கள் வந்துக்கிட்டு டி உபசக்தி மட்டத்தில் நிரம்பி இருந்தால் அது டி தொகுப்புக்குரிய மூலக அணு, பியில் நிரம்பி இருந்தால் பி தொகுப்புக்குரிய மூலக அணு. ஆகவே மூலக அணுவாகும் என்று அவர் கன்ஃபார்ம் பண்ணி உறுதிப்படுத்தி சொல்றதால பி கூற்று பிழை. சி கூற்று சரி, ஏன் பி தொகுப்புக்குரியதாக இருக்கலாம் என்றால் சரி. டி கூற்று இம்மூலக அணு ஆவர்த்தன அட்டவணையில் 2ஆம் ஆவர்த்தனத்தில் இருக்க முடியாது. ஏன் 2ஆம் ஆவர்த்தனத்தில் இருக்க முடியாது? 2ஆம் ஆவர்த்தனம் சொன்ன 2ஆம் ஆவர்த்தனத்தில் உங்களுக்கு தெரியும் லித்தியத்தில் இருந்து நியோன் வரையும் இருக்கு. இவர் 2s1 தொடங்கி இவர் 2p6 முடிகிறார். அவை மூன்றாம் ஆவர்த்தனத்தில் 3ஆம் பிரதான சக்தி மட்டத்துக்கு 2ஆம் ஆவர்த்தனத்து மூலகங்கள் வராது. ஆகவே அந்த கூற்றும் சரியான கூற்று, டி கூற்றும் சரியான கூற்று. ஆகவே ஏபி பிழை என்றதால முதலாவது விடை.